ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே செய்யலை. இன்றைக்கி காலையில் இருந்தே சோம்பேறித்தனமாக இருந்தது செய்யறதுக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் செய்யாமல் வெறும் பிளாக் காஃபி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து சுண்டல் இல்லாட்டா குழம்பு பண்ணலான்னு சொல்லி காலையிலேயே அதை மட்டும் நான் ஊற வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் பிளாக் காஃபி தான். ஸோ அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் காஃபி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு காஃபி பவுடர் இருக்குது பார்த்திங்களா. நான் வந்து சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை போட்டு ஈஸியாக நம்ம வந்து பிளாக் காஃபி ரெடி பண்ணிடலாம். க்ரீன் டீயும் அதே மாதிரி தான். ஸோ வேலைகள் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய மாட்டேன், பெருசாக செய்ய மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் காஃபி, க்ரீன் டீ, அப்படி இல்லைன்னா கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுக்குவோம். ஸோ இன்றைக்கி நானும் கனிஷ்காவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தான் குடித்தோம் காலையில். இதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இது மட்டும் குடித்தாக்கா போதுமான்னு கேட்டிங்கன்னா, இது கூட பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்டுக்குவோம். ஸோ வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கிச்சனில் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அது இல்லாமல் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒன்று, எனக்கு வந்து இந்த டப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த பாத்திரம் கழுவி கமுக்கிறது, அதில் வந்து பாத்திரம் கழுவி நிறைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா சிங்கில் நிறைஞ்சிருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று இதில் நிறைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா சிங்கில் நிறைஞ்சிருக்கும். எல்ஐசி பில்டிங் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை, அதனால் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா செய்யவே முடியல என்னால். ரொம்ப வந்து லேசியாக இருந்தது. அதனால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ மேகி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கூட கட் பண்ணி போடல ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது, வேலையே செய்ய முடியல. அதனால் மேகி செஞ்சு தான் நானும் கனிஷ்காவும் சாப்பிட்டோம். ஸோ வந்து மேகிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும், அதனால் அதை மட்டும் போட்டு மேகி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டோம். மதியம் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செய்யலை. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே நான் செய்யலை. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஃபியோடு முடிஞ்சிருச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா மேகி செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ நைட்டு வந்து கண்டிப்பாக சமைச்சே ஆகணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலையெல்லாம் கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கனிஷ்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி இருந்தது. அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் போட்டு காய வச்சிட்டு இருந்தா. ஆல்ரெடி அந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்டில் வந்து அவளோட ட்ரெஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே அவளே மடித்து வச்சுட்டா. ஸோ மடித்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரெஸ்ஸுன்றதுனால குழந்தைங்க வந்து ஈஸியாக மடிச்சிருவாங்க. கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்னால் மடிக்கிறது கஷ்டம். ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடிக்க தெரியாது. ஸோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவளே மடித்து வச்சுட்டா. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் எல்லாம் வந்து ரோல் பண்ணி தான் வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பிரிஞ்சு ஒன்றோட ஒன்று கலந்துக்காமல் இருக்கும், எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் அப்படி ரோல் பண்ணுவேன். கனிஷ்காவும் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டா. ஸோ அடுத்து பாத்திரம் விளக்குறது பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாத்திரம் விளக்குறதுனாலே பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் நம்ம தானே செஞ்சாகணும், அதனால் வேறு வழியே இல்லை. பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் போட்டுட்டு நானே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை விளக்கி நான் வந்து வாஷ் பண்ணி கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் பாத்திரம் விளக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை விளக்கி சிங்க்குள்ளேயே போட்டு கழுவுவாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அழுக்கு பாத்திரம் நிறைய அதுக்குள்ளே இருக்கும். நம்ம விளக்குன பாத்திரத்தையும் அதுக்குள்ளேயே போட்டு விளக்குறது எனக்கு பிடிக்காது. எப்போவுமே நான் வந்து அதாவது வாஷ் பண்ணுற பாத்திரத்தை சைடில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி தான் நான் வந்து பாத்திரம் கவுக்கிறதுல வந்து நான் போடுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாரவே போட்டுக்குவாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பாத்திரம் விளக்குற வேலை பெரிய வேலை. அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடித்தோம். ஸோ நம்ம பாத்திரம் விளக்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் சேராமல் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு வடை சட்டியில் வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம், இல்லை ரசம் வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வடை சட்டிலே குழம்பும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது பாத்திரம் வந்து நிறையா சேராது.
ஸோ வந்து கொஞ்சமான பாத்திரத்திலே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து சமைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாத்திரம் விளக்குறதும் வந்து கம்மியாக இருக்கும். பாத்திரம் நிறைய சேராது. அதே போல் நமக்கு வந்து கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் கையோடு விளக்கிட்டோன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அது வந்து தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம பாத்திரம் விளக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்காது. சைட் பை சைட் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும் போதே பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சிட்டோன்னு வைங்களேன், கிச்சன்லேருந்து ஒரு வழியாக ஒரு வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ கிச்சன்லேருந்து நம்ம குயிக்காக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ பாத்திரம் விளக்குறது, சமையல் பண்ணுறது, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் விளக்குவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பிளாஸ்டிக்லேயே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து அதை விளக்கலான்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஸ்க்ரப்பரை லாஸ்ட்டாக போடலான்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோடய சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து அதுக்குள்ளே நிறைய போட முடியாது. அப்படியே சைட்லலாம் வச்சுக்கிட்டு வரா மாதிரி இருக்குது. ஸோ சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பாத்திரம் வந்து அது உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். நம்ம விளக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாஸ்தி ஆகிடும். மேட்டு வந்து இதுக்காக நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடு கட்டுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக வச்சா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம இது எல்லாமே இந்த ஸ்ப்ரே போட்டு, லைசால் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதை போட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணதும் நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ சமையல் பண்ணுறதும் சரி, நமக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். ஸோ பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், சிங்க்கு காலி ஆகிடுச்சு, டப்பு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஸோ நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து இப்போது குக்கரில் வேக வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து எதுவுமே சமைக்கலை. ஸோ அதனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழம்பு, சாதம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். ஸோ ஒரு வேளை கூட ரைஸ் சாப்பிட்லன்னா இருக்க முடியாது இல்லைங்களா, கண்டிப்பாக. அதனால் ரைஸ் செய்ய ரெடி பண்ணிட்டேன். ஸோ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், வேர்க்கடலை, கருவாடு இது 4 போட்டு தான் குழம்பு இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த காயெல்லாம் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருணக்கிழங்கு மட்டும் என்கிட்ட இல்லை, அதுவும் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்போவுமே கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நிறைய போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. நான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப பிடிக்கும், பூண்டு குழம்பு அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துருக்கேன் நான். ஸோ நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம், சீரகம், கடுகு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வாழைக்காய் கட் பண்ணி போடுறப்ப பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிசாக போடணும். நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக போட்டிங்கன்னா நம்ம குழம்பு வெந்து வரும்போது அது உடஞ்சிரும். அதனால் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிசாக இருக்கணும். பாருங்கள், நான் போட்டிருக்க வாழைக்காய் சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு தடிசாக இருந்தால் தான் உங்களுக்கு வெந்து வரும்போது அப்படியே இருக்கும், நம்ம சாப்பிடும்போது அதே ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். இல்லாட்டாக்கா சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ நான் வந்து இந்த வடசட்டியில் தான் ஃபுல்லாக குழம்பு வைக்க போகிறேன். இந்த கருவாட்டு குழம்புல முக்கியமாக வேர்க்கடலை சேர்க்குறது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை பச்சையாக கிடச்ச வேர்க்கடலை கிடச்சிதுன்னா குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா காஞ்ச வேர்க்கடலையோ ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். ஸோ அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த இதில் வேர்க்கடலை சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் குழம்புக்கு வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் போட்டதுமே வேர்க்கடலை ஆட் பண்ணக்கூடாது. கத்திரிக்காய், வாழைக்காய்லாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வேக வச்ச வேர்க்கடலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா
புளி தண்ணி, நம்ம புளி தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம புளி கரைசலை வந்து ஊற்றணும். இப்போது புளி கரைசல் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவாடை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும். கருவாடு போட்டு ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இங்கே வாழை கருவாடு தான் கிடச்சிது. ஸோ அதை போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசமாக இருந்தது. சளி பிடிச்சிருக்கும் போது இந்த கருவாட்டு குழம்புலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசமே தெரியாமல் இருக்கும் பாருங்கள் மூக்குக்கு. அந்த டைம்லாம் இந்த கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.